இப்போ வேர்ல்டு வார் 3 எப்ப வேணா டிக்ளேர் பண்ற அளவுக்கு தான் இப்போ அவ்வளோ பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா வழக்கம் போல ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இந்த 3 பேர்கள் மெயினா சொல்லணும்னா யுஎஸ்க்கு ஈரானுக்கு இடையில இருக்கிற இந்த பஞ்சாயத்து ரொம்ப காலமா இருக்கிறதுனால இப்ப இந்த ஒரு வாரத்துல கடந்த ஒரு வாரத்துல ரொம்ப முத்தி போய் இவங்க வந்து அங்க ஈரான் மேல அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற கம்யூனி அவங்க வந்து மண்டையை போட்டு அப்புறம் சேம் டைம் அவங்க வந்து அடிச்சு இங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல எல்லாம் இப்ப குண்டு போட்டு இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இப்போ இருக்காங்க. சரி, ஓகே, இந்த விஷயத்த பத்தி சரி என்ன ஏதுன்றதுல கொஞ்சம் நானும் கொஞ்சம் பார்த்து சரி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். எகைன் இது என்ன பிரச்சனை பேசிக்கா எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் உட்காந்து படிச்ச வரைக்கும் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்க. இந்த பிரச்சனை வந்து இப்ப இல்ல 1950களில் அப்போ ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து இந்த ஐ மீன் ஈரான் கண்ட்ரிஸ் அங்கே வந்து ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க வந்து ஒரு அமெரிக்காவோட அவங்க வந்து அவங்களோட எம்பசிலாம் வச்சு இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டான ஈரான் கண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் 1979 அந்த டைம்ல வந்து அங்க ஒரு இஸ்லாமிய புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அமெரிக்காவோட இதெல்லாம் வந்து வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஒரு அவங்க வந்து ஈரான் வந்து அங்க இருக்கிறவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஒரு இத்தனைக்கு ஈரானிய இஸ்லாமிய புரட்சி இந்த விஷயங்களே ஏற்பட்டு அவங்க என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களோட எதிரி நாடுகள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க வந்து இது அமெரிக்கா வந்து பெரிய பிசாசும் இஸ்ரேல வந்து சின்ன பிசாசும் ஐ மீன் சாத்தான், கிரேட் சாத்தான், லிட்டில் சாத்தான் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1980லேருந்து 90 வரைக்கும் டைரக்டா இவங்களுக்குள்ள சண்டை நடக்கல. இருந்தாலும் வந்து ஒரு லெபனின் அப்புறம் காசா இவங்க வந்து இப்போ ஈரான் வந்து இப்போ லெபனின், காசாவில் இங்கிருந்து வந்து இன்டைரக்டா வந்து இந்த இஸ்ரேல வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. மறைஞ்சிருந்தா இந்த விஷயங்கள் ஐ மீன் மறைவா இந்த இன்டைரக்ட் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்பவும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து யுஎஸ்ஏ வந்து ஆதரவு கொடுத்து ஒரு இந்த மாதிரி சண்டைகள் அப்பப்போ ஒரு பெருசா ஒரு வரலாம அப்பப்போ இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிரியால அட்டாக்கு, ஈரான்ல அட்டாக்கு, இஸ்ரேல் அட்டாக்குன்னு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம அடிக்கடி எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். அங்க இருக்கிற அப்பா மக்கள் மேலதான் இவங்க குண்டு போட்டு இவங்களுக்கு இடையில பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2000க்கு அப்புறம் இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உட்காந்து அணு ஆயுதம்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சி எந்த கண்ட்ரிஸையும் வந்து ஒரு அணு ஆயுதம் தயாரிச்சிட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சது. அது எல்லாரும் நமக்கு தெரியும். அணு ஆயுதம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று போட்டாங்கன்னா என்டையர் ஆல்மோஸ்ட் பாதி கண்ட்ரியாவது போயிடும். ஐ மீன் ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தா கம்ப்ளீட்டா போயிடும். இப்போ ஒரு 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 வடகொரியாவில் அவங்க வச்சிருக்கிறதாகட்டும் இல்ல ரஷ்யால ஆகட்டும் இவங்க எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்த அணு ஆயுதங்கள் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஈவன் வந்து இப்போ ஒரு ஈரான் வந்து ஒரு அவங்க நார்மலாவே இப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட ஒரு அணு ஆயுதம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்ல அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாருமே ரொம்ப பயத்துலதான் இருப்பாங்க. இத்தனைக்கு ஏதோ ஒரு இருக்கு பையன் அட்டாக் பண்ணிடுவான் அப்படி பண்ணாலும் பண்ணிடுவான்ற சுச்சுவேஷனால ஏதோ ஒரு டைம் கோவம் வந்து யோசிக்காம போட்டு தாக்கிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்கணும்னு அடிக்கடி அவங்க பேஸை போயிட்டு தகர்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது இடத்துல அதை அணு ஆயுதம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா இவங்க போயிட்டு அடிச்சு தகர்க்கிறது தான் இந்த யுஎஸோட ஆர்மியோட வேலையை. இதை ஷார்ட்டா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு எஜுகேஷன் நாங்க வந்து அணு ஆயுதமா இல்லாம அதை வச்சு நாங்க பவர் எடுக்கிறது எஜுகேஷன் பர்பஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க சொன்னாலும் எல்லா கண்ட்ரிஸும் அணு ஆயுதம் தயாரிக்கிற எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. பட் எகைன் அவங்க உங்களுக்கே தெரியும் இன்கேஸ் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்கேஸ் தயாரிச்சு விட்டாங்கன்னா அடிச்சாங்கன்னா அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் எல்லாமே போயிடும். சரி, அதனாலதான் வந்து இவங்க எப்ப பார்த்தாலும் அடாப்ட் பண்ணிட்டே இருக்குது. இது வந்து 2000 ஆரம்பிச்சு 2015, 18 இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து 2018 வரைக்கும் ஈரான் வந்து என்னதான் வந்து அவங்க போட்டு அடிச்சாலும் திரும்ப திரும்ப இவங்க வந்து அங்கங்க ட்ரை பண்றது ஒரு மலையை கீழே வைக்கிறது அவங்க வந்து திரும்ப அட்டாக் பண்றதுங்கிறது தான் அப்ப 2000 இப்ப வரைக்குமே இது போய்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற இப்ப வந்த பஞ்சாயத்தும் அப்போ இன்டைரக்டா மோதிக்கிட்டு இருந்த இடத்துல போயிட்டு 2024 அந்த 23, 24 தான் வந்து நிறைய ஆல்ரெடி இந்த உக்ரைன், ரஷ்யா இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் இந்த பேரலா இங்கேயும் வந்து 2024 தான் வந்து 2 பேரும் டைரக்டா அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இஸ்ரேலுக்கு யுஎஸ் ஆதரவு கொடுத்தும் அதாவது இப்போ நான் அந்த மேப் மாதிரி போடுறேன். அதில் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஈரான் இருக்கு, இல்ல இந்த இடத்துல எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ், இங்கதான் வந்து இஸ்ரேல் இருக்கு. ஆப்வியஸா இந்த இஸ்ரேல் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த இடத்துல தான் வந்து யுஎஸோட பேஸ் இருக்கு. அப்புறம் அமெரிக்கா தனியா அதுல இருக்கு. இந்த இடத்துலதான் பெரிய பஞ்சாயத்து இருக்கும். இவங்களுக்கு இடையில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப யுஎஸும் ஈரானும் அடிச்சுக்குது. இப்ப வந்து
யுஎஸும் ஈரானும் வந்து டைரக்டா வந்து இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இடையில இப்ப இஸ்ரேலுக்கு அதுக்கும் பாதிப்பு தான், இடையில இருக்கிற இவங்களுக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் பாதிப்பு தான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஒரு 2024 இருந்து டைரக்டா ராக்கெட் எல்லாம் வச்சு ஒரு பீரங்கிலாம் போட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சண்டை ஆரம்பிச்சாலும், இப்போ 2025ல வந்து எகைன் வந்து கடைசியா வச்சிருந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து போட்டு அடிச்சு உடச்சிட்டாங்க இப்போ 2025ல. அகைன் வந்து ஈரானும் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து டைரக்டா போய் யூஎஸ் அட்டாக் பண்ணாம இவங்களுக்குள்ளேயே இங்க இந்த இடத்துலயே அங்கனக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2026 இப்ப இந்த பிப்ரவரியில தான் என்ன ஆச்சுன்னா, டைரக்டா அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இப்போ இது விட்டா சரிப்பட்டு வராதுன்னு இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபரி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு எல்லாமே ஈரான் இஸ்ரேல் ஒரு இன்னொரு ப்ராப்பரான ஒரு அட்டாக் ஆரம்பிச்சு இப்போ நிறைய கட்டமைப்பு ஒரு இடத்துல எல்லாம் நடக்கல, நிறைய இடத்துல இந்த நடந்துட்டு இருக்க நியூக்ளியர் ரிசர்ச் இந்த இடத்துல எல்லாம் போட்டு டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. இதுல இவங்க வந்து வேணும்னே சீனியர் லீடர் இருக்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணத்துலயா இல்ல வேணும்னு அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அவங்களை ஃபர்ஸ்ட் போட்டு தாக்கணும் அப்படின்னு போட்டு அடிச்சது தான் அங்க இருக்கிற சுப்ரீம் லீடரான அயோத்தியல்லா அலி கமினேனி அப்படிங்கிற ஒரு ஒரு சீனியர், அவர் வந்து ஒரு ஒரு சீனியர் லீடர், இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய தலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க வந்து போட்டாங்க. அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணல, இப்பதான் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மார்ச் 1. அதாவது இப்போ இந்த 2 நாளுக்குள்ள இப்பதான் வந்து போட்ட அடிச்ச அடியில வந்து அவர் வந்து இருக்கிற இடம் அட்டாக் பண்ணி அவர் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சரி இதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க, இப்போ பதிலுக்கு ஈரானை போட்டு அனுப்புன ஒரு தாக்குதல்களையும் அனுப்புன ஏவுகணைகள்லயும் தான் போட்ட குண்டுகள்லையும் தான் இப்ப நேத்து நமக்கு எல்லாருக்கும் நியூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். துபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல எல்லாம் பட்டார் பட்டார்னு குண்டுகள் விழுந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கவங்களா இப்ப திருச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், ஃபிளைட்ல இருந்து எல்லாமே கேன்சல் ஆகுது. அவங்க இப்போ நம்ம ஊர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் அங்கே ஆளுக்கு வீடு வாங்கி போட்டதும் எல்லாம் திருச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அஜித் குமார் இங்க ரேஸ் ஓட்டர்ல இருந்து மாதவன் ஆகட்டும் எல்லாருமே அங்க ஒரு வீடு வாங்கி கோல்டன் விஷன் வாங்கி என்னென்ன சுத்தி அங்க பெரிய பதட்டம் இருக்குது ஊர்ல. துபாய்க்கு வேலைக்கு அனுப்புனவங்க இங்க நம்ம ஊர்ல இருந்து மலையாளிஸ் ஆகட்டும் தமிழன்கள் ஆகட்டும் எல்லாரும் கால் பண்ணி ரொம்ப பதட்டம். இப்ப கண்டிப்பா இங்க இடத்துல எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கும். நிறைய சிவிலியன்ஸ் வந்து இப்ப இறக்க நேரிடும். ஏன்னா இவங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைல இந்த மாதிரி நிறைய பேர் தான் இறக்க நேரிடுது. அகைன் இதை பார்த்து நிறைய பேர் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க இருக்கிற சீனியர் லீடரே அடிச்சிட்டாங்க. இவங்க டைரக்டா இங்க இருக்கிற ஒரு பப்ளிக் ஒரு சிவிலியன் இருக்கிற இடமாகட்டும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த இடத்துல இருக்கிற டைரக்டா இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இவ்வளவு வருஷம் இல்லாம இப்ப டைரக்டா அட்டாக் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு 30-40 வருஷத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையை இப்போ இதை பார்த்துதான் வந்து இப்ப எல்லாருமே இது ஒரு வேர்ல்டு வார் 3 டைரக்டா இப்போ ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ அதுல தான் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அகைன் வேர்ல்டு வார் ஜஸ்ட் லைக் தட் இப்போ இந்த மாதிரி 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு ஸ்கோப்குள்ள வராது. இன்கேஸ் இதுல வந்து சைனாவோ ரஷ்யாவோ இல்ல அமெரிக்காவும் இன்னும் பெரிய ஆர்மியோ சரி அது கூட இல்ல, அமெரிக்கா ஆல்ரெடி இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு ரஷ்யா சைனா இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இன்வால்வ் ஆகி உலக நாடுகள் இன்னும் கொஞ்சம் அந்த நேட்டோல இருந்து எல்லாருமே எல்லாம் வந்து ஒரு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அது கன்ஃபார்ம் தான். அகைன் வந்து அது ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு வாருக்கான போறதுக்கான அதுக்கான சாத்தியங்கள் ரொம்பவும் குறைவு. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இங்க நடனா அங்க போட்டு அடிச்சு சீனியர் லீடர் ஆகட்டும் அவங்க அடி வாங்கி அவங்களே எப்பவும் அடி பேஸ் தகர்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆளுங்களே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து திரும்ப அட்டாக் பண்ணதுல கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலெல்லாம் இப்போ எழுந்துகிட்டு இருக்கு மிசைல்ஸ்ல இருந்து குண்டுகள் எல்லாமே. ஸோ இப்போ வார் ரொம்பவும் ஒரு பதட்டமான நிலைமையில தான் இருக்கு. அந்த என்டையர் ஒரு சரௌண்டிங்கும் நான் சொல்றது கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆகட்டும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அந்த இடத்துல அப்புறம் இஸ்ரேல் ஈரான் யூஎஸ் பேஸ் இருக்கிற எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரெட் ஜோன் தான். ஃபர்தரா இனிமேல் தான் பார்க்கணும் யாருக்கு எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் வந்து ஆல்ரெடி ஈரான் இப்போதைக்கும் அவங்க வந்து சரி கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம் அட்டாக், ஏன்னா 40 நாள் வந்து துக்கம் அனுசரிக்கிறோம் அந்த லீடர் வந்து கம்யூனி இறந்ததுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அட்டாக்கு திரும்ப அங்கேயும் ஃபர்தரா போயிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வராங்களே என்ன ஆக போதும் இல்ல இதுக்காக எதுவும் நடவடிக்கை எடுப்பாங்களா? சரி ஃபர்தர் மோர் இந்தியா இதுல என்ன பார்ட் பண்ண போகுது? இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இங்க என்ன பிரச்சனைனா எல்லாம் சிம்பிள். நமக்கு எல்லாருக்கும் இங்க விளையாட்டத்துல இருந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து கோல்டுல இருந்து எல்லாத்துலயும் பெரிய பஞ்சாயத்து. எங்க உலக நாடுகள்ல மெயினா வந்து இந்த மாதிரி இடத்துல வணிக சார்ந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது தான் ஷேர் மார்க்கெட் கண்டிப்பா அடி விடும். இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப சண்டே, இப்ப நாளைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்ச உடனே ரெட்ல போகுது. நிறைய கம்பெனிஸ் அட்டாக், முக்கியமா ஆயில் கம்பெனிஸ் ஆகட்டும் ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அடி வாங்கும். அப்புறம் அவங்களுக்கே தெரியும் எங்கேயாவது போற இருந்தாலும் நம்ம பயிர்கள்லாம் போயிட்டு பிரச்சனை வரும்ட்டு கோல்டெல்லாம் வாங்கி பதுக்குற ஆளுங்க கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு ஒரு கோல்டு ரேட்டும் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பெட்ரோல் விலை கண்டிப்பா வந்து
அது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லைனாலும் சரி பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரொம்பவும் இதாக இம்பாக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் விலையில ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், நிறைய விஷயங்கள்ல இனி விலையேற்றம் ஆகட்டும் இந்தியாவுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் இனி ஃபர்தராக இந்த வாரத்தில் ஒவ்வொன்றா தெரிய வரும். அது எவ்வளோ எஃபெக்டாக இருக்குன்றத பார்த்தா தான் தெரியும். சரி பார்க்கலாம் இது எப்படி போயிட்டு இருக்கு, இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஃபர்தரா இனி எப்படி ஆகுது என்ன ஆகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த விஷயம் தான் ஜஸ்ட் வாண்டட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். கேஸ் இந்த விஷயத்துல ஏதாவது பாயிண்ட் ஆப்வியஸா நிறைய விட்டுருப்பேன். அது ஏதாவது உங்களுக்கு இன்னும் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சா கொஞ்சம் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னு நினைச்சீங்க தயவு செய்து கமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க. நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் இந்த விஷயத்துல டீப்பா வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகி எடுத்து படிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம திரும்ப பேசலாம். தேங்க்யூ.